இந்த வீடியோவில் ஆப்பிளோட யூஎஸ்பி சி டைப்க்கான கேபிளை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பெரிய அன்பாக்சிங்காக இருக்காது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்பிள் சி டைப்க்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் உள்ள என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி டைப்பை கொண்டு வரதுக்கே அவங்களுக்கு பல வருஷம் ஆனிச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த லைட்னிங் போர்ட்டோட மகிமை தான். அந்த லைட்னிங் போர்ட்டை பற்றி மேபி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கு அப்புறமோ வரும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஒரு அன்பாக்சிங் ஸ்டைலை பாருங்களேன். இந்த சவுண்டுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் யூசர்ஸ் அவ்வளோ வந்து கிரேஸாக இருப்பாங்க. இந்த சி டைப் கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 2 மீட்டர்ஸ் இருக்கும். 2 மீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் வந்து பைண்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்ல முடியும். ஸோ ரேப்பரை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கான யூசர் மேனுவல், புக்லெட்டு அண்ட் வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். இது வாரண்டி கார்டான்னு எனக்கு இன்னுமே தெரில. பட் இந்த 3 கார்டும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, அதாவது எக்ஸ்டர்னலாக எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபைனஸ்டான விஷயம்னு வச்சுங்களேன். ஆனால் இதில் வந்து நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் தான் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் வந்து கிடைக்குமான்னு தெரில. அண்டு சைனீஸோட இது இருக்கும்னு தெரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ சைடில் இருக்க ரேப்பரை பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக பார்த்தீங்கன்னா டில் பண்ணி எடுப்போம். ஸோ ரெண்டுமே ரொம்ப ஃபைனஸ்ட்டாகவே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக லைட்னிங் போர்ட்டில் எனக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துதான் தெரியும். அதை கொதறி எடுத்துட்டேன்னு சொல்ல முடியும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. ஸோ இப்போது இதை பார்த்தீங்கன்னா அன்ரிவீல் பண்ணுவோம். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே இது 2 மீட்டர் வருதான்னு நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன். எஸ் 2 மீட்டர், ஆமாம் கரெக்டாக 2 மீட்டர் வருது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. நான் இதுக்குள்ளே போட்டிருக்கிறது ஏமாற்ற போகிறாங்கன்னு சொல்லலை. ஆனால் உண்மையாலுமே அப்படி இருக்கான்னு ஒரு கியூரியாசிட்டி வரும் இல்லையா? ஸோ அதுக்கு தான். ஸோ இந்த 2 மீட்டர் லைட்னிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா $1900 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த $1900 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியோன்னு தோணுது. நியர்லி 200 சென்டிமீட்டர்னு வச்சுங்களேன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணது வந்து சைனாவில் தான். ஆப்பிள் சைனாலையும் தங்களோட ஹப்பை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சி டைப்புக்கும் என்ன சம்மந்தம், ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங், அதாவது சைட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மாறுதல் நடக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுற மாதிரியே வச்சுருக்காங்க. நீ எப்படி பார்த்தாலும் கேபிள் எங்கள்கிட்ட தான்டா வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். சில ஹிஞ்சோ சில இதோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க இந்த வகையான ரியல்மியோட சி டைப் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எஸ், ஆப்பிளோடது ஸ்லைட்டாக உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. 2 பாயிண்டர் மட்டும் மாற்றிருக்காங்க. மேபி நான் ஆப்பில் வந்து மோஸ்ட்லி இந்த சி டைப்பில் யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லைட்னிங் போர்ட்டுக்கு இது ஏதாவது பிரச்சனை வருதா, இது வந்து சப்போர்ட் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சி டைப்புக்கு இப்படி வந்து பண்ணணும்னு ஆசை ஆப்பிளோட டிவைஸ்லேருந்து. ஸோ பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மற்ற மணி தான் நடக்கட்டும்.